அனைவருக்கும் வணக்கம். அது ஒரு வளர்ந்து வரும் சிறிய நகரம். அந்த நகரத்துல ஒரு வியாபாரி எல்லா வசதியோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தான். வியாபாரத்துல கராரா இருந்தாலும் தான்கிட்ட உதவி அப்படின்னு வரவங்கள்ட்ட தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். ஏன்னா இன்னைக்கு தான் இவங்களுக்கு உதவுனா பின்னால தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கட்டாயம் இவங்கெல்லாம் உதவ முன் வருவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஏன் எதுக்குன்னு கேட்காமலே உதவி செய்வான். இப்படியே நாட்கள் நகர்ந்து போச்சு. வியாபாரிக்கு போதாத காலமும் தொடங்கிருச்சு. தான் செஞ்சு வந்த தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்திச்சான். நஷ்டத்தை சரி செய்ய தனக்கு தெரிந்த எல்லாத்துக்கிட்டையும் உதவி கேட்டு பார்த்தான். யாருமே உதவி செய்ய முன் வரல. ஏன் அவன் கடன் கொடுத்து உதவுனவங்க கூட உதவ முன் வரல. ஏமாற்றம் மட்டுமே பரிசா மிஞ்சிச்சு. மன விரக்தியில என்ன மனுஷங்க இவங்கெல்லாம், தனக்கு உதவி செஞ்சவனுக்கு கஷ்டம்னு வரும்போது எதையும் கண்டுக்காம இப்படி எப்படி இருக்க முடியுது? இப்படிப்பட்டவங்க மத்தியில வாழ்றதுக்கு சாவறதே மேலு அப்படின்னு தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு புறப்பட்டு ஊரோட எல்லைக்கு போய் சேர்ந்தான். அப்படியோ நான் சாகிறதுன்னு முடிவாயிருச்சு. எங்கேயோ போய் சாகிறத காட்டிலும் இங்கேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டா என்னோட மரணத்தை பார்த்து என்னைய மாதிரி நல்லவங்களுக்கு இதான் கதி அப்படின்னு மற்ற எல்லா நல்லவங்களும் எச்சரிக்கை ஆவாங்க அப்படின்னு வியாபாரி நினச்சான். பக்கத்தில் இருக்க விசச்செடியை பிடுங்கி அதில் சாரை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே வியாபாரி போனார். சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய இருள் வர ஆரம்பிச்சிச்சு. கோயிலுக்குள்ளே போய் வியாபாரி, இறைவா, உதவின்னு வந்தவங்கள்ட்ட ஏன் எதுக்குன்னு கேட்காம உதவி செஞ்சேன், ஆனால் இன்னைக்கோ ஏன் இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டினார். கையில் இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் உதவி அப்படின்னு போய் நின்னேன். ஆனால் யாருமே உதவி செய்ய முன் வரலை. தற்கொலை கோலத்தனம் அப்படின்னு பல பேருக்கு நானே அறிவுரை சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கோ நானே தற்கொலைக்கு தயாராயிட்டேன். என்னோட மரணம் எல்லா நல்லவங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு வியாபாரி கதறி கதறி கடவுள்கிட்ட அழுதாரு. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு குரல், ஒரு நிமிடம் பொறுமகனே அப்படின்னு. வியாபாரிக்கு ஒன்றுமே புரியல. சுற்றி சுற்றி யார் யார் அப்படின்னு பார்த்தான். அவனுக்கு முன்னாடி கடவுளே வந்து நின்னாரு. கடவுளை பார்த்த அவன், இறைவா, நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? இது நாள் வரைக்கும் மனசால கூட நான் யாருக்கும் தீங்கு நினச்சதில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குற அப்படின்னு இறைவன்கிட்ட தன்னோட இயலாமையை சொல்லி சொல்லி கதறி அழுதான். வியாபாரி சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்ட இறைவன், மகனே, நான் நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டங்களை கொடுக்குறேன் தெரியுமா? தங்கத்தை நெருப்புனால உருக்குனாதான் அழகான ஆபரணமாக மாறும். அதே மாதிரி பல முறை நிலத்தை உழுதாதான் விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக மாறும். அதே மாதிரி தான் மனிதன் தான் குணத்திலேருந்து மாறாமல் இருக்க அவங்களுக்கு கஷ்டங்களை தந்து பக்குவப்படுத்துகிறேன். ஆனால் நீ இன்னைக்கு அனுபவிக்கும் கஷ்டத்துக்கு காரணம் நீ தான், நான் இல்லை. நல்லவனாக இருக்கிறது தவறில்லை, ஆனால் அதுக்கும் ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? அதை நீ மீறும்போது நிச்சயம் கஷ்டப்படுவ அப்படின்னு இறைவன் கூற வியாபாரிக்கு ஒன்றுமே புரியல, முழிச்சான். மேலும் வியாபாரிட்ட இறைவன், மகனே, நீ எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இரக்கத்தோடு இருந்த, அதை நான் மறுக்கலை. ஆனால் நீ உதவி அப்படின்னு வரவங்கள்ட்ட ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம உதவியது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதை தான் உதவி அப்படிங்கிற பெயரில் இதுவரைக்கும் செஞ்சுருக்க. மகனே, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளு. நல்லவனாக இருந்தாலும் ஏன் கஷ்டங்கள் வருதுன்னு புரிஞ்சுப்ப. ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் மக்களின் நலன்களையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு நல்லபடியாக ஆட்சி செய்தான். ஆனால் அந்த அரசனோட மிகப்பெரிய பலவீனம் புகழ்ச்சி. அதிலும் குறிப்பாக தன்னை ரொம்ப நல்லவன் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டால் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைவான். அரசனுடைய பலவீனம் எது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு சூழ்ச்சிமிக்க அமைச்சர்கள் சிலர் அரசனை பாராட்டியே தங்களுடைய காரியங்களை சாதிச்சுப்பாங்க. மக்களுக்காக பல திட்டங்களை வகுத்து அதுக்காக நிதிகளை பெற்று அதை மக்களுக்காக செலவிடாமல் அதையெல்லாம் தங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க. பிரிச்செடுத்த நிதியெல்லாம் வச்சு அமைச்சர்கள் எல்லாம் செல்வந்தர்களாயிட்டாங்க. இதையெல்லாம் கவனிக்காமல் அமைச்சர்களோட புகழ்ச்சி போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான் அந்த அரசன். நாட்கள் செல்ல செல்ல நாட்டில் லஞ்சமும் ஊழலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அரசன் கொடுக்கும் நிதியெல்லாம் எதுவும் மக்களை போய் சென்றடையாமல் சரியான திட்டமிடலும் இல்லாமல் நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு. நாட்டில் நடக்கிற எதையும் மன்னரோட காதுக்கு போக விடாமல், அரசே,
உங்களை போல இந்த உலகத்தில் நல்ல அரசர் எவரும் இல்லை. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம உதவி செய்யறதுல உங்களை மிஞ்ச யாருமே இந்த பூமியில் இன்னும் பிறக்கலை. நீங்கள் அரண்மனையிலேயே இருந்தாலும் உங்கள் நல்ல குணத்தால் நாட்டில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு மன்னனை புகழ்ந்தே அரண்மனையை விட்டு வெளியே வராதபடி கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு வந்த நல்ல மனம் படைத்த ஒரு அமைச்சர் தனியாக அரசரை சந்திச்சு, அரசே, உங்களை நல்லவர் நல்லவர்னு புகழ்ந்தே சில அமைச்சர்கள் நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லவே அப்படின்னு மற்றவங்க புகழணும் அப்படிங்கிறதுக்காகவே எதையும் செய்யறது முட்டாள்தனம். நல்லவே அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. உங்களையே நம்பி இருக்கிற மக்களை சந்திக்காம புகழ்ச்சி போதையில் இருக்கிறது உங்களுக்கும் நாட்டிற்கும் நல்லதில்லை அரசே. மேலும் நாட்டு மக்களுக்கு ஒதுக்கின்ற நிதி எதுக்கு, எப்படி மக்களை முழுமையாக சென்றடையுது, அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டு அதை நிவர்த்தி செய்கிறது தான் நல்ல அரசனுக்கு அழகு. நல்லவே அப்படின்னு மற்றவங்களுடைய புகழ்ச்சி போதையில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு அந்த அமைச்சர் அரசனுக்கு அறிவுரை கூறினார். ஆனால் அந்த அரசனும் இந்த அமைச்சரை சொன்னதெல்லாம் கேட்டுட்டு மற்ற அமைச்சர்களை வரவழைச்சு விசாரிச்சாரு. உடனே மற்ற சூழ்ச்சிக்கார அமைச்சர்கள், அரசே, அந்த அமைச்சர் அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னு அரசனையே திசை திருப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அமைச்சர் மேலே திருட்டு பழி போட்டு சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் அரசர் அந்த நல்ல அமைச்சர் சொன்னதையெல்லாம் நினச்சி மன வருத்தப்பட்டு கவலைப்பட்டார். உண்மை நிலையை தெரிஞ்சுக்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் இரவு நேரத்தில் நாட்டுக்குள்ளேயே போய் நகர்வலம் போனார். அந்த இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்காமல் ஒருவித பயத்தோடு இருக்கதை பார்த்த அரசனுக்கு ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு சந்தேகம் உண்டாச்சு. அதனால் அங்கிருந்த ஒருத்தர்கிட்ட தன்னை வியாபாரின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு, பெரியவரே, இந்த ராத்திரி நேரத்தில் உறங்காமல் மக்கள் எல்லாம் ஏன் பதட்டத்தோடு இருக்காங்க அப்படின்னு கேட்டார். அந்த பெரியவர், கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நாட்டில் நடக்குது, ஆனால் அரசனோ இதை பற்றி எதையும் கண்டுக்காமல் அரண்மனையிலேயே இருக்காரு அப்படின்னு கதறி கதறி அழுதாரு. நல்லவேன்னு அமைச்சர்களோட புகழ்ச்சிக்கு மயங்கி எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அரண்மனைக்கு திரும்ப போயிட்டு இருந்தாரு அரசர். அரசன் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்க சத்திரத்தில் அமைச்சர்களோட குரல் கேட்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பக்கத்தில் போய் ஒட்டு கேட்டார். அந்த சூழ்ச்சிக்கார அமைச்சர்கள் இனியும் இந்த அரசனை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்க முடியாது. உடனே பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஓலை அனுப்பி இந்த அரசனை நாடு கடத்தணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டை நாம் நினச்சது போல் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் பேசுகிறத கேட்டுட்டு அரசன் அதிர்ச்சி அடைஞ்சான். உடனே தன்னை சுற்றி மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறத உணர்ந்த அரசன் அரண்மனைக்கு போய் தன்னோட மனைவி பிள்ளைங்களையும் சிறையில் அடைச்ச அமைச்சரையும் அழைச்சிக்கிட்டு பல நாட்கள் பசி பட்டினியோடு காட்டுக்குள்ளேயே பயணித்து தன்னோட நட்பு நாடாக இருக்கும் பக்கத்து நாட்டு அரசனோட அரண்மனைக்கு போய் சேர்ந்தான். தன்னோட நாட்டில் நடந்தது எல்லாம் அரசன் கூற, பக்கத்து நாட்டு அரசன் தன் நாட்டு வீரனை ஒற்றனை அனுப்பி அந்த நாட்டில் நிலவரம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு வருமாறு ஆணையிட்டான். சில நாட்கள் கழித்து வந்த அந்த வீரன், அரசே, அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் பசி பட்டினியோட தினம் மரண ஓலைகள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அமைச்சர்கள் பதவியில் அமர்ந்துக்கிட்டு மக்களை தண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வீரன் சொல்ல, அரசன் தன் மக்களை நினச்சி கண்ணீர் விட்டு அழுதான். தன் நண்பன் நிலையை உணர்ந்த பக்கத்து நாட்டு அரசன் தன் நண்பனை அழைச்சிக்கிட்டு பலம் பொருந்திய தன்னுடைய படைகளோட போய் அங்கிருந்த எதிரி நாட்டு மக்களை தோற்கடித்தான். அந்த சூழ்ச்சிக்கார அமைச்சர்கள் எல்லாத்தையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. தன் நண்பனை மீண்டும் அந்த ராஜ்யத்துக்கு மன்னனா உட்கார வச்சு அழகு பார்த்தான். மகனே, இந்த கதை மூலம் உனக்கு என்ன புரியுது? இறைவன் வியாபாரிகிட்ட கேட்க, வியாபாரியோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். மகனே, அந்த அரசன் ரொம்ப நல்லவன் தான், அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. அவனுக்கு உண்டான கஷ்டத்துக்கு யார் காரணம்? தன் நாட்டையே இழந்து மனைவி மக்களோட பக்கத்து நாட்டுக்கு அனாதை போல செல்கின்ற நிலைமையை யார் உருவாக்கியது? நானா இல்லை அந்த அரசனா? மகனே, ஒருவருக்கு உதவி செய்கிறதுல மட்டும் அவன் நல்லவனாக ஆயிட முடியாது. அவன் செய்கின்ற உதவி யாருக்கு செய்கிறான், எதுக்காக செய்கிறான் என்பது தான் அவனோட சுக துக்கங்களை தீர்மானிக்கிறது. கெட்ட எண்ணங்கள் படைத்தவங்களுக்கும் அடுத்தவங்களை ஏமாத்துறவங்களுக்கும் நீ உதவி செஞ்சுட்டு உனக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்க உதவி செய்யலையே அப்படின்னு திட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இறைவன் கேட்க, தன் தவறை உணர்ந்த வியாபாரி தலை குனிஞ்சு நின்னான்.
உதவி செய்யறது தவறு இல்லைங்க, அந்த உதவியை எப்படிப்பட்டவர்களுக்கு செய்கிறோம் என்பது தானே முக்கியம். அதை தான் உங்களுடைய சுகதுக்கங்களை முடிவு செய்யுது என்பதையே நம்ம மறந்துடுறோம். அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.